ஹாய் வெல்கம் டு தரு குக்கிங். நான் ஹேமா. ஸோ வெனஸ்டே மார்னிங் எடுத்த விலாக் இது. நைட்டே வந்து மாவாட்டி வச்சுருந்தேன். இப்போ எல்லாம் நல்லா புளிச்சிருச்சு. ஸோ லஞ்ச் பாக்ஸ் மட்டும் எப்பயுமே பார்த்திங்கன்னா நான் 3 நாள் நான் என்ன சொல்கிறேனோ அந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கு மீதி 3 நாள் பார்த்திங்கன்னா தரணிக்காக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அந்த 3 நாளில் அஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போல் சாம்பார், வத்த குழம்பு, புளி குழம்பு, அதுக்கப்புறமேட்டு இந்த கூட்டு ஐட்டம் இதெல்லாம் ஒன்று இருக்கும். அதோட ஏதோ ஒரு கீரை காய் ரெண்டுமே வந்து பேக் பண்ணி கொடுத்துருவேன். எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி மாடர்னாக இப்போ லஞ்ச் பாக்ஸ்லாம் வருதில்ல, ஸோ அதில் பேக் பண்ணுறதோட இந்த மாதிரி டபுள் அடுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கறது தான் பிடிக்கும். அது குழம்புலாம் தனியாக எடுத்துகிட்டு போக மாட்டேன். நல்லா எல்லாத்தையுமே பொரியல் குழம்பு எதாக இருந்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய சின்ன வெங்காயம் போட்டு செங்கீரை பொரியல், அதுக்கப்புறமேட்டு பொடலங்காய் கூட்டு வந்து பண்ணியிருந்தேன். அதோட பீக்கங்காய் கடையில் காலையில் தோசைக்கு சமையல் வேலையில் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தோசை மட்டும் அவளுக்கு வந்து சுட்டு கொடுத்து பீக்கங்காய் கடையிலோடு கொடுத்தாச்சு. லஞ்ச் பாக்ஸ்க்கு சொன்ன மாதிரி கூட்டும் அதுக்கப்புறமேட்டு கீரை பொரியல் போட்டு சாப்பாடு கிளறி கொடுத்துட்டேன். ஸோ லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு நானும் கொஞ்சம் வெளியில் போடுமா, ஸோ அதனால் அவளுக்கு டிஃபன்லாம் கொடுத்து அவளுக்கு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வெளியில் கிளம்பியாச்சு. ஸோ வெளியில் போயிட்டு வரத்துக்கே ஒரு 2:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ வந்தோடனே எனக்குன்னு கொஞ்சம் செல்ஃப் கேர் டைம் வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ நான் இன்றைக்கி அப்படி தான் ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே வெளியில் போயிட்டு வந்தால் ஹேர் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு எண்ணெய் வந்து போயிட்டு வந்தோடனே கொஞ்சம் வச்சுருவேன். தலைக்கு கொஞ்சம் அதிகமாகவும் கீழே நுனியிலலாம் லைட்டாகவும் தேய்ச்சிப்பேன். எண்ணெய் வச்சுட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்தோன்னா நல்லா வந்து நமக்கு வெளியில் போயிட்டு வந்து லைட்டாக தலைவலி இருக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அதெல்லாமே நல்லா வந்து ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கை நம்ம நிறைய வேலை செய்கிறோம், நகம்லாம் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும், விளக்குறது, துணி துவைக்கிறது, க்ளீனிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு. அதனால் எப்பயுமே இந்த மாதிரி எண்ணெய் தடவும் போது கைக்கு கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்தோன்னா கை பார்க்கறதுக்கு சாஃப்டாக வந்து இருக்கும். ஸோ வந்து தரணிக்கா வரத்துக்குள்ளே நானும் கொஞ்சம் செல்ஃப் கேர்லாம் பண்ணி ரெடி ஆயாச்சு. அவள் வந்தோடனே அவளுக்கு காலையில் வச்சுருந்த அந்த கூட்டு கடையில் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதனால் தோசை மட்டும் அவளுக்கு சுட்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து காஃபி போட்டு குடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த வெனஸ்டே போச்சு. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.